وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَقُولُوا لِلنَّاسِ حُسْنًا وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ ثُمَّ تَوَلَّيْتُمْ إِلَّا قَلِيلًا مِّنكُمْ وَأَنتُم مُّعْرِضُونَ وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ لَا تَسْفِكُونَ دِمَاءَكُمْ وَلَا تُخْرِجُونَ أَنفُسَكُم مِّن دِيَارِكُمْ ثُمَّ أَقْرَرْتُمْ وَأَنتُمْ تَشْهَدُونَ ثُمَّ أَنتُمْ هَؤُلَاءِ تَقْتُلُونَ أَنفُسَكُمْ وَتُخْرِجُونَ فَرِيقًا مِّنكُم مِّن دِيَارِهِمْ تَظَاهَرُونَ عَلَيْهِم بِالْإِثْمِ وَالْعُدْوَانِ وَإِن يَأْتُوكُمْ أُسَارَىٰ تُفَادُوهُمْ وَهُوَ مُحَرَّمٌ عَلَيْكُمْ إِخْرَاجُهُمْ أَفَتُؤْمِنُونَ بِبَعْضِ الْكِتَابِ وَتَكْفُرُونَ بِبَعْضٍ فَمَا جَزَاءُ مَن يَفْعَلُ ذَلِكَ مِنكُمْ إِلَّا خِزْيٌ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَيَوْمَ الْقِيَامَةِ يُرَدُّونَ إِلَى أَشَدِّ الْعَذَابِ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ أُولَئِكَ الَّذِينَ اشْتَرَوُا الْحَيَاةَ الدُّنْيَا بِالْآخِرَةِ فَلَا يُخَفَّفُ عَنْهُمُ الْعَذَابُ وَلَا هُمْ يُنصَرُونَ. இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களிடம், நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது. பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள் ஆகியோருக்கு நன்மை செய்ய வேண்டும். மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள். ஜக்காத்தை கொடுங்கள் என்று நாம் உறுதிமொழி வாங்கியதை நினைத்து பாருங்கள். பின்னர் உங்களில் குறைவானவர்களை தவிர மற்றவர்கள் அலட்சியம் செய்து புறக்கணித்து விட்டீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் இரத்தங்களை சிந்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் ஊர்களிலிருந்து உங்களை சார்ந்தோரை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் உறுதிமொழி வாங்கியதை நினைத்து பாருங்கள். பின்னர் நீங்களே உங்களை சார்ந்தோரை கொலை செய்கிறீர்கள். உங்களில் ஒரு பிரிவினரை வெளியேற்றுவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் அவர்களின் ஊர்களிலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறீர்கள். பாவத்திலும் பகைமையிலும் அவர்களுக்கு எதிராக உதவி செய்கிறீர்கள். அவர்கள் கைதிகளாக உங்களிடம் வந்தால் உங்கள் வேதத்தின்படி நஷ்டஈடு கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள். வேதத்தில் சிலவற்றை நம்பி சிலவற்றை மறுக்கிறீர்களா? உங்களில் இதை செய்வோருக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி இல்லை. அவர்கள் மறுமை நாளில் கடும் வேதனையின் பக்கம் திருப்பப்படுவார்கள். நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. இத்தகையோரே மறுமைக்கு பதிலாக இவ்வுலக வாழ்வை விலைக்கு வாங்கியவர்கள். ஆகவே அவர்களுக்கு வேதனை குறைக்கப்பட மாட்டாது, அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள்.